இப்போ என்டிஏ கூட்டணியில தமிழக வெற்றி கழக இணைய வாய்ப்பு இருக்கான ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசினதா ஒரு தகவல் சார். ரூமர்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தேங்க்யூ. வில்லிவாக்கத்தில் அன்னை சத்யா நகரில் கிட்டத்தட்ட 400-500 பெண்கள் மத்தியில் கார்பரேஷன் மாநகராட்சி வீடை இடிக்கிறாங்க. வீடை இடிக்கிறது என்ன சொல்லி இடிக்கிறாங்கன்னா, நீர்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீடை இடிச்சிருக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகி இன்னைக்கு அப்பீலில் ரிட்ல இருக்கு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக முக்கியமாக வட சென்னையில் இந்த பட்டா இஷ்யூ கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லோருக்கும் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்குமே பட்டா வழங்கப்படும்னு சொன்னாங்க. ரீசெண்டாக கூட ஒரு ஜிஓ கூட சர்க்குலேட் பண்ணாங்க. இந்த இடம் நீர்நிலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே கவர்மெண்ட்டு ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு? இந்த கவர்மெண்ட் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு. இங்கே இருக்கக்கூடிய பத்திரத்துறை தானே ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி இது பதில் சொல்லணும். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இது ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க 30 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் ரெவன்யூ மினிஸ்டர் சொத்து வரி வாங்கியிருக்கிறார். எத்தனை வருஷமா வாங்கியிருக்காரு? 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே சொத்து வரி வாங்கியிருக்காரு. அப்புறம் இபி மினிஸ்டர் பதில் சொல்லணும், இங்கே ஏன் இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லணும். அப்புறம் ஏன் ரோடு போட்டாங்க? அப்போ இதை ஒரு அழகான வசிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு சத்யா நகரை உருவாக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்களும் சரி தாய்மார்களும் சரி குருவி சேர்க்கிற மாதிரி வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொத்தை சேர்த்த பிறகு இன்னைக்கு வயசுக்கு வந்த கல்யாணமான பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வெறும் காவல்துறையை அனுப்பிச்சு ப்ளஸ் கார்பரேஷன்ல இருந்து இப்போ ஒருத்தர் வயசானவரை பார்த்தேன் நான், அவருக்கு தெரியாமலேயே ஏதோ ஆதார் கார்டு கொடுக்குறேன் இந்த கார்டு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட பொய்ய சொல்லி வீட்டில் யாரும் மித்தவங்க பெரியவங்க இல்லாதவங்ககிட்ட வயசானவங்ககிட்ட பயோமெட்ரிக் வாங்கி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே இந்த வீடை இடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் இது! ஒரு பிரைவேட் ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னா ஒரு டெண்டரை ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு இந்த ஊழல்னால லேண்டை கொடுக்கறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய 500-600 ஃபேமிலியை வீடை இடிச்சு தான் கொடுக்கணுமா? மனிதர்களுடைய வாழ்க்கை முக்கியமா? இல்லை இந்த கண்ணாடி பாலம் மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு டெண்டரை கொடுத்து ஒரு ஊழலை பண்ணி அதை முதலமைச்சர் உடனே திறக்கணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா இங்க வீடு அடிச்சிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. யார் பண்ணது? அதே அரசு. யார் பதில் சொல்றது? அதே அரசு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பட்டா கொடுக்கணும்னு ஏன் சொன்னீங்க? அப்ப ஏன் அரசு கேஸ் ஃபைல் பண்ணி அதே அரசு இந்த விளிம்பு நிலையில இருக்க மக்களுக்கு கோர்ட்ல போய் சண்டை போறதுக்கான வலிமை இருக்குமா? சட்ட ரீதியான போராட்டத்துக்கான வலிமை இருக்குமா? அப்ப கோர்ட்டுக்கு சரியான தகவல்களை சொல்ல முடியாத இடத்துல சாதாரணமா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தினக்கூலியில இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இந்த அரசு கொடுக்காம ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு தெரியாமலே போட்டு நிறைய பேர்த்துக்கு பயோமெட்ரிக்கை அவங்களுக்கு தெரியாமலே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக மாண்புமிகு முதலமைச்சரும் கார்பரேஷன் இருக்கக்கூடிய மேயர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் இடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படணும். இது நீர்நிலையா இருந்தா ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கிறத மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் சொல்லணும். ஏன் இபி கனெக்ஷன் கொடுத்தீங்கிறத மினிஸ்டர் சொல்லணும். அப்ப இங்க இருக்கக்கூடியது நீர்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு கார்பரேஷனே ஒரு தாட்டி ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு சரியான ஒரு சீனியர் அட்வொகேட்ஸ் இல்லாதனால இவங்களுக்கு தெரியாமலே கோர்ட்ல ஒரு ஆர்டரையும் வாங்கி அதை இமிடியட்டா எக்ஸிகியூஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இமிடியட்டா பண்றாங்க. ஏன் இமிடியட்டா எக்ஸிகியூஷன் பண்றோம்? இங்க இருக்கவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைனல் ஆர்டரை வாங்குற வரைக்குமே ஜுடிஷியலா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது ஏன் ஹைகோர்ட்ல தான் ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்தவனே ஏன் இடிக்கணுங்கிறது ஒரு ஒரு ஹியூமானிட்டி கிரவுண்ட் கிடையாதா? ஒரு மனித தன்மை அற்ற செயலாக தான் திமுகவுடைய அரசு நீ செயல்பட்டு இருக்கு. ஏன் அதை செயல்படணும்? அவங்களுக்கு ஏன் அடுத்த அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? ரிட் அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? அங்க முடிஞ்ச சுப்ரீம் கோர்ட் போடாதா? ஒரு செந்தில் பாலாஜி ஒரு கிரிமினல் கேஸ்ல ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் ரெமெடி ஆகிற வரைக்கும் அவருக்கான எல்லா விதமான ஒரு லீகல் கிடைக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு அப்பீல் போறதுக்கும் அது வரைக்கும் வீடை இடிக்காம ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஏன் திமுக அரசு இன்னும் முடிவெடுக்கல? அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இது கண்டிப்பா பதில் சொல்லணும். ஏன்னா இந்த பட்டா பிரச்சனை இங்க மட்டும் கிடையாது.
வில்லிவாக்கம் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வீட்டில் இந்த பட்டா பிரச்சனையை ஆட்சி வரதுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க இருக்க எம்எல்ஏவும் சரி, இங்க இருக்கிற அமைச்சர்களும் சரி, ஒட்டுமொத்த சென்னைக்கு அவங்க சொன்ன வாக்குறுதி என்னன்னா, தமிழகத்தில் இருக்க முக்கியமான சிட்டியில் இருக்கவங்க எல்லாரும்னா, சென்னை வந்து இடம் பெயர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இடம் பெயர்ந்து அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படும் மிகப்பெரிய வாக்குறுதி திமுகவுடைய முதலமைச்சர் சென்னையோட பிரச்சாரத்தில் மூளைக்கு சொன்னார். அப்போ வட சென்னையில் அது முக்கியமா இன்னைக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், திருப்புகழ் கமிட்டியோட அறிக்கையே இன்னும் முதலமைச்சர் வெளியே விடல. அந்த அளவுக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னா திருப்புகழ் கமிட்டியோட நீர்நிலையை பத்தி ரிசர்ச் பண்ண வெள்ளம் வந்தவொடனே திருப்புகழ் கமிட்டி போட்டாங்க. ஏன் இன்னி வரைக்கும் வெளியே விடல? ஏன்னா அவர் எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குன்னு பாரு ரெவன்யூ ரெக்கார்டு எடுத்து பார்த்தாங்கன்னா, திமுக பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனி இருக்கவங்க எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க எல்லாமே என்க்ரோச்ல இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாம் நீர்நிலைகளை என்க்ரோச் பண்ணி பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி விளிம்பு நிலை இருக்க மக்களுக்கும், முக்கியமா சேரி பகுதியில் இருக்கக்கூடிய குடிசைகளும், இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளும் உடைச்சி இடிச்சு அது உயர்நீதிமன்றத்துடைய பெயரால ஒரு ஆர்டரை வாங்கி அவங்களால கோர்ட்லயும் போக முடியாது, சண்டையும் போட முடியாது. அப்படி ஒரு அநியாயத்தை எப்பயுமே ஒரு நீதித்துறையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து திமுக வந்து இந்த விளிம்பு நிலை மக்களோட வீடை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு தெருவில் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க, பக்கத்து தெருவில் வந்து இடிக்கிறாங்க. அதுல என்ன நியாயம்? ஒரு தெருவுக்கும் பக்கத்து ஒரு தெருவில் ஒரு 2 வீடு இருக்கு, 3வது வீடுக்கு வந்து வீடு இடிக்கிறாங்க. அப்ப ஒரு தெருவில் 4 வீடுக்கு பட்டா இருக்கு, அதுக்கு அடுத்த வீட்டுல வந்து இடிக்கிறாங்க. அப்ப என்ன விதமான சட்டம்? ஸோ கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இங்க இருக்க மக்களுக்கு இமீடியட்டா சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கோர்ட்ல ஃபைட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறதுக்கும், அதுக்கப்புறம் காவல்துறை இந்த கோர்ட்ல ஜுடிஷியல்ல வந்து அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ மாநகராட்சியோடைய மேயர் மாநகராட்சி கிட்ட நான் கோரிக்கை என்ன விடுக்கிறேன்னா, மேயர் மேடம் என்ன விடுக்கிறேன்னா, சுப்ரீம் கோர்ட் போய் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் நீதித்துறையில வந்து அவங்கள ஃபைட் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்கள வன்முறை பேராலையும் போலீஸ் துறை வச்சியும் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த இடத்த விட்டு வெளியே அமைச்சு அவங்க கண்ணு முன்னாடியே வீடை வந்து இடிக்க கூடாதுங்கிறத நாங்கள் சொல்றோம், கடுமையா சொல்றோம். ஆல்ரெடி இடிச்ச வீடுங்களுக்கு கவர்மெண்ட்டே வீடு கட்டி கொடுத்து இங்க இருக்கும் எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இனிமேட்டு இந்த மக்களை காவல்துறையோ இல்ல திமுகவுடைய குண்டர்கள் வந்து இவங்களை மிரட்டினாங்கன்னா, தமிழக வெற்றிகளும் அறவழியில் இதே இடத்துல ஒரு 5000 பேர் வச்சு இங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு கைதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டமேதை எப்படின்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் 2 கொலை, தென் மாவட்டத்தில் வந்து ஒரு வயதான முதியவரை சாவிச்சுட்டு அவங்களோட ஒய்ஃபை கற்பழிச்சிருக்காங்க. இதை எப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த ஒரு வாரத்தில் பாருங்க, நாங்குநேரியில கடுமையா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்து மேலையும் கடுமையா வந்து வெட்டுறாங்க. மானாமதுரையில பிரச்சனை, 2 வயசு குழந்தைய கற்பழிப்புறாங்க. நேத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரேப் நடந்துட்டு இருக்கு. ஸோ கடுமையா சட்டம் ஒழுங்குங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் உள்துறையோடைய கண்ட்ரோல்ல கிடையாது. யாரு வந்து உள்துறை நிர்வகிக்கிறாங்கன்னே தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெய்லி ஷூட்டிங் பண்றாரு, மாநாடுக்கு போறாரு, ஒரு மேல உட்காந்து ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிட்டு டெய்லி வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேர்தலில் ஜெயிச்சிருவோம், 200 தொகுதி ஜெயிச்சிருவோம், இதே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கீழே வந்து அடிப்படையில் கிரவுண்ட் என்ன நடக்குது? இப்ப இங்க இருக்க விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க, ஏன் வந்து கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்ல இருந்து வரல? ஏன்னா வந்துச்சுன்னா திமுகவோட ப்ராஜெக்ட்னா உடனே முதலமைச்சர் கோவம் வந்துடும். முதலமைச்சர் கோவம் வந்தா உடனே கூட்டணி கட்சிகள் அமைதியாயிடுவாங்க. டெல்லியை பிஜேபி பார்த்து குரல் கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், கொள்கை ரீதியாக கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், நாங்களும் கொள்கை ரீதியாக பிஜேபி ஏத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் தெருக்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் தெரு நடக்கக்கூடிய வீடு இடிப்புகள் ஏன் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள், பிசிகே தோழர்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க மக்களை நிக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துடும். இந்த கூட்டணினாலேயே எல்லா கட்சிகளையும் தன்னுடைய வலுவை இழந்து மக்கள்கிட்ட இருந்து வெளியே போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பட்டா பிரச்சனை வில்லிவாக்கம் முதற்கொண்டு இல்ல, வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர்ல இருந்து எல்லா இடத்துலயும் இந்த பட்டா பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்ப இங்க யாரெல்லாம் வந்து பூர்வக்குடிகளா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்க முடியல, ஆட்சிக்கு வந்து பட்டா கொடுக்க முடியும்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு வீடை இடிச்சிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. தமிழக மக்கள் மொத்தமா புறக்கணிப்பாங்க. அதை நாங்க வந்து அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ என்டிஏ கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைய வாய்ப்பு இருக்கான ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசினதா ஒரு தகவல். சார் ரூமர்ஸ்க்குலாம் பதில் சொல்ல முடியாது. தேங்க்யூ. எப்படின்னா இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் அறிவிக்கிறது இந்த பார்க் ஓபன் பண்ணி ஆகும். இது வந்து முதலமைச்சரோட பேர் வைக்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீம் பார்க் தான் அவங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்படி எலெக்ஷன் அறிவிச்சால் பண்ண முடியாது இல்லைங்களா? அவங்க பேர் அங்க ரெஜிஸ்டர்
5 நாளுக்குள்ள எங்களை எப்படியாவது வெளியே அடிச்சு துரத்திடணும். அதுதான் உங்க பிளான். போஸ்ட் பண்றாங்க சார். பயோமெட்ரிக் எடுங்க நீங்க பயோமெட்ரிக் எடுத்துட்டு கூட இருங்க. பயோமெட்ரிக் வைங்க போஸ்ட் பண்றாங்க. பயோமெட்ரிக் எடுத்துட்டா எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும் சார். இப்ப நான் வேற ஓப்பனா சொல்லிட்டேன். இன்னைக்கு நைட்டோ இல்லைன்னா 2 நாள்லயோ என் வீட்டுக்கார கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் எதுக்கும் நான் பயப்படல. எங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. எங்க வீடு எங்களுக்கு என் பசங்க நல்லா வீடு வீடு தரேன்னு சொன்னாங்க. வீடையாவது அவங்க அந்த வீட்லயாவது இருப்பாங்க. அந்த வீட்லயும் இல்லை, எல்லாம் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. நீங்க பேசுனதெல்லாம் நல்லா கேட்டீங்க. சட்ட ரீதியா வந்து நியாயம் 2009 வந்து கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பணம் வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து இபி பில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சொத்து வரி கட்டியிருக்காங்க. எல்லாமே பண்ண அரசுக்கு தான் நியாயம். இந்த இடத்துல வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிக்கலாம். 1 வருஷம் முன்னாடி இங்க இருக்கவே சொத்து வரி வாங்கிடும், மின்கட்டணம் வாங்கிடும், இந்த மாதிரி சாலை பண்ணணும். இப்போ பிரச்சனை வந்து ஏதோ ஒரு அரசியலுக்காக என்ன பிரச்சனைனா நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போட்டு ஒரு அட்வொகேட்டை போட்டு அரசே வந்து கேஸை போட அரசே பதில் கொடுக்குறது அவங்க தான், பர்மிஷன் கொடுக்குறது அவங்க தான், கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்றது. அப்ப ஒரு அரசு அக்யூஸ்டா இருக்க வேண்டிய கோர்ட்ல போயிட்டு அவங்களே வந்து சொல்லக்கூடிய இடத்துல நல்ல வக்கீல் ஸோ இது வந்து கோர்ட்ல இருக்கிறதுனால இம்மீடியட்டா லாயர்ஸ் கூட நம்மளுடைய லாயர்ஸ் எவ்வளவு பெரிய பெரிய வக்கீல் இருக்காங்க, நம்மளே வக்கீல் சார்பா முதல்ல ஒரு நியாயம் கிடைக்கிறது சட்ட ரீதியா போராட்டம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போய் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களையோ உங்க உடல் மேல கை வைக்கிறதுக்கோ இந்த அரசுக்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. பண்ணாங்கன்னா அப்படி அராஜகம் பண்ணாங்கன்னா ஒரு செகண்ட் இங்கதான் நாங்க வந்து எங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியும். ஒருத்தர் கை வச்சா இங்க 3000 பேர் உங்ககிட்ட வந்து உட்காந்து அறவழியில போராட்டம். கோர்ட்ல நம்ம சண்டை போடுவோம். ஆனால் அரசும் சரி கார்பரேஷனும் சரி உங்களை நவுத்துறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. கோர்ட்ல கேஸ் போட்டு முடிகிற வரைக்கும் நம்ம கோர்ட்ல சண்டை போடலாம், நியாயத்தை சொல்லலாம். கோர்ட்டோட இதுல போய் அக்கறையில போய் நமக்கு நியாயத்தை கண்டிப்பா தீர்ப்பு நல்ல தீர்ப்பு நம்ம கிடைக்க வரைக்கும் போறோம். அது வரைக்கும் உங்க மேல கை வச்சாலோ இல்ல போலீஸை வச்சு அடக்குமுறை பண்ணாலோ இல்ல பெண்களை வந்து தவறா வந்து நடத்தினாலோ இல்ல குழந்தைகளை டச் பண்ணாலோ அதே வழியில தமிழக வெற்றிகள் 5000 பேர் இன்னைக்கு நீங்க உட்காந்துங்க. எத்தனை நாள் ஆனாலும் சரி நம்ம அமைதியா எங்க காலில் போட்டு உட்காந்துக்குவோம். அதுக்கு மேல எங்க அரெஸ்ட் பண்ணாலும் நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம். நீங்க அதை பத்தி அதை வந்து நம்ம நியாயத்தின் வழியில போய் நம்ம சொல்லுவோம். நீங்க தைரியமா இருக்க, குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குவாங்க, பெண் குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்குவாங்க. இடிச்ச வீடுக்கு திருப்பியும் அரசே வீடை கட்டி கொடுக்கணுங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா நீங்க 5 வருஷமா இல்ல 5 வருஷமா இல்ல 30-40 வருஷமா இருக்கு. இந்த மண்ணுக்கு உண்மையான உரிமை வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த மண்ணை வந்து இந்த மண்ணு வந்து உங்களுக்கான உரிமையா இருக்கு. இது யாரு சொன்னாங்கன்னா அரசே சொல்லு. இந்த அரசு தான் 87 இருந்து டாக்ஸும் வாங்கியிருக்காங்க, இபியும் வாங்கியிருக்காங்க, எல்லாமே வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தான் இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை.
ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து இந்த இடத்தை கொடுத்துட்டோம், நாங்க கண்ணாடி கட்டுறோம், அது கட்டுறோம்னு ஒரு 200 பேரை வந்து மிதிச்சுட்டு கட்டுவதற்கு நாங்க மனிதர்கள் உயிர் முக்கியமா, கண்ணாடி போன முக்கியம் தான், மனிதர்கள் உயிர் தான் இந்த ஸ்டாண்டை வந்து நீங்க எந்த அச்சுறுத்தலும் பயப்படாதீங்க. இந்த போலீஸ் அதெல்லாம் வக்கீல் இருக்காங்க, 200 வக்கீல் வந்து உட்காந்து 200 லீகல் டீம் இருக்கிறாங்க. இங்கேயே உங்க லாயர் சொல்றாங்க, போலீஸ் வந்தாங்க, வக்கீல் 50 பேர் இருக்காங்க. சட்ட ரீதியான பாதுகாப்பு கூடி சீக்கிரத்தை சட்ட ரீதியா ஒருவேளை ஹைகோர்ட் அப்பீல போய் சீக்கிரமே பெரிய பெரிய அப்ளிகேஷன் கொண்டு வந்து இம்மீடியட்டா பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கணும். போலீஸ் இருந்து இந்த இடத்துக்கு வரக்கூடாது முதல் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உரிமை இருக்காது. ஏதோ நாங்க பேசிட்டு போறோம்னா நினைக்கிறீங்க, ஒரே ஒரு கால் பண்ணுங்க, இதே இடத்துல திருப்பி பயோமெட்ரிக்ல மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியை போட்டு பயோமெட்ரிக்ல யார் யாரெல்லாம் ஏமாத்தி கை வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் திருப்பி வந்து பேச சொல்லுவோம். யாரு வந்து ஏமாத்தி வாங்கியிருக்காங்களோ பயோமெட்ரிக் கேன்சல் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு கேட்டு